ஜீரோ கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் 2035 ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், எல்லாருமே கார்பன் நியூட்ரலிட்டிக்கு திரும்புவதற்கான பிளான் என்ன அப்படிங்கிறத எல்லாரும் சப்மிட் பண்ணிட்டு வராங்க. அதில் பல நாடுகளும் 2035 கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் அப்படிங்கிறத நாங்கள் இல்லாமல் செஞ்சிருவோம், ஜீரோ எமிஷன் அப்படிங்கிற ஒரு கோட்பாடுக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த கோட்பாடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக இருக்கட்டும், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சம்மந்தமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அது சம்மந்தமான நிறைய டெக்னாலஜி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும் படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே இப்போ நம்ம நடத்தக்கூடிய இல்லாட்டி இப்போ இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் கார்களால் பெரிய அளவு ஜீரோ எமிஷன் அப்படிங்கிறது பாசிபிளா? அதில் பேட்டரின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இவி கார் பேட்டரி சுனாமி அப்படிங்கிற ஒரு வீடியோவை நம்ம பதிவு பண்ணோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்த பிறகு நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த பேட்டரி கார் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி தானா, அதனால் என்விரான்மெண்ட் இம்பேக்ட் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதா? அதற்கு தெளிவான ஒரு விடையாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஸ்வீடனில் யூரோப்பியன் ரூட் E20 அப்படிங்கிற ரூட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பைலட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த பைலட் ப்ராஜெக்ட் வேறு எதுவுமே கிடையாது, கார் ஓடிக்கிட்டே இருக்கும், ட்ரக் ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடிக்கிட்டே இருக்கும்போது அது சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். அந்த காரும் ட்ரக்கும் கனரக வாகனங்கள் எல்லாமே எலக்ட்ரிக் வகையாக இருக்கும். ஸோ ஓடிட்டே இருக்கும்போதே சார்ஜ் பண்ணக்கூடிய மெத்தட் அப்படிங்கிறத இந்த E20 அப்படிங்கிற சாலையிலிருந்து நம்ம பார்க்கலாம். இது வெறும் 2 கிலோமீட்டர் அளவுக்கு இல்லாட்டி 3 கிலோமீட்டர் அளவுக்கு தான் போடப்பட்டிருக்கு. இது 3000 கிலோமீட்டர் கொண்டு போகிறதுக்கான திட்டம் யார்கிட்ட இருக்குது? ஸ்வீடன்கிட்ட இருக்குது. ஆனால் இப்போ கிடையாது, 2030 வரை எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் என்ன நன்மை நடக்கும் அப்படிங்கிறதான் அடுத்த கேள்வி. ரோடை எலக்ட்ரிக் ரோடாக, எலக்ட்ரிஃபைடு ரோடாக மாற்றுறாங்க. அப்படி எலக்ட்ரிஃபைடு ரோடாக மாற்றும்போது கார்கள் அப்படிங்கிறது, எலக்ட்ரிக் கார்கள் அப்படிங்கிறது 100 கிலோமீட்டர் தான் போகும், 400 கிலோமீட்டர் தான் போகும் அப்படிங்கிற பயம் இல்லாமல் போயிட்டே இருக்கும்போது சார்ஜ் ஆகிட்டே இருக்க போகுது. சார்ஜ் ஆகிட்டே இருக்கும்போது அந்த கார் ரொம்ப தூரம் போகும். ஸோ மக்கள் எல்லாரும் இந்த மாதிரி எலக்ட்ரிஃபைடு ரோட்டில் தான் ட்ராவல் பண்ண விரும்புவாங்க அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய காரணம். ஆனால் இந்த எலக்ட்ரிஃபைடு ரோடு அப்படின்னு சொல்லும் போதும், இல்லை அதில் ஓடக்கூடிய எலக்ட்ரிக் கார்கள் அப்படின்னு சொல்லும் போதும் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. எலக்ட்ரிக் கார்களை நம்ம ஒரு 5ஆக பிரித்தோம், போன பதிவில் பிரித்தோம். அதில் ஒரு பிரிவு அப்படிங்கிறது அதனுடைய கார் சைஸாக இருக்கட்டும், கார் வெயிட்டாக இருக்கட்டும், காரினுடைய ப்ரைஸாக இருக்கட்டும், 40லேருந்து 52% அதில் பயன்படுத்தக்கூடிய பேட்டரி தான் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இவ்வளோ விலை கூடுதலாக அந்த பேட்டரி இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த பேட்டரியில் பயன்படுத்தக்கூடிய ரேர் எர்த் எலமெண்ட்ஸ். இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் மாடர்ன் ஸ்லேவரிக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி அந்த மாடர்ன் ஸ்லேவரிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான காரணங்களையும் பாகம் 3 பார்க்க போகிறோம். ஸோ கார் பேட்டரி தான் அந்த கார்லேயே ரொம்ப வெயிட்டான பொருள் அப்படிங்கிறத பார்த்தோம். டெஸ்லா, யார் எடுத்தாலும் இப்போ சொல்லக்கூடிய ஒரு கார் எது, எலக்ட்ரிக் கார் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே டெஸ்லாவை விரும்புகிறாங்க, டெஸ்லா வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. டெஸ்லாவினுடைய கேம்பெயினும் அப்படிதான். அப்போ இந்த டெஸ்லா கார்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 500 கிலோகிராம்லேருந்து 770 கிலோகிராம் வெயிட் இருக்கக்கூடியதான் டெஸ்லா காரில் பயன்படுத்தக்கூடிய பேட்டரி. ஸோ ஒரு எலக்ட்ரிக் காருக்கு 500லேருந்து 700, அதாவது 1/2 டன்னுக்கு மேலே வெயிட் இருக்கக்கூடிய பேட்டரியை உருவாக்குவதற்கு என்னென்ன தனிமங்கள் தேவை அப்படிங்கிறதும், அந்த தனிமங்கள் எப்படிலாம் எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கணும். அதுலேயும் குறிப்பாக லித்தியம், ரோடியம், கொபால்ட் போன்ற அந்த எலமெண்ட்ஸ் தான். இந்த லித்தியம், ரோடியம், கொபால்ட் அப்படிங்கிறது எல்லாமே விலை கூடிய, கொபால்ட்லாம் ரொம்பவே விலை கூடிய ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லித்தியம் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். லித்தியம் அயன் பேட்டரி அப்படிங்கிறது நம்ம காரில் மட்டும் பயன்படுத்தலைங்க, நம்ம மொபைல் ஃபோன், லேப்டாப் இப்படின்னு சொல்லி எல்லா எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்லையும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட இந்த லித்தியம் அப்படிங்கிறதை பிரித்தெடுப்பதற்கான லித்தியம் லீச் ஃபீல்டு தான் நீங்கள் இப்போ பார்ப்பது. இந்த லித்தியம் லீச் ஃபீல்டு அப்படிங்கிறது ஒரு நியூரோடாக்சிக். நியூரோடாக்சிக்னா என்ன? அதில் ஒரு பறவை சப்போஸ் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வித்தின் 1 minute அவ்வளோதான் அந்த பறவை செத்துவிடும். அந்த அளவுக்கு விஷத்தன்மை இருக்கக்கூடியது தான் இந்த லித்தியம் லீச் ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். சரிப்பா, இந்த எலக்ட்ரிக் கார்கள் அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரிசிட்டியை நம்ம பேட்டரியில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சாலும், இந்த காரை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது? கண்டிப்பாக எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது தேவைப்படுது. அப்போ இந்த எலக்ட்ரிசிட்டியை இப்போ நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? ஃபாசில் ஃபியூல் வழியாகவும், கேஸ் வழியாகவும், நிலக்கரி வழியாகவும், அணு உலைகள் வழியாகவும் நம்ம உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம்.
ஆனால் நிறைய அணு உலைகள் அப்படிங்கிறத விட கூடுதலாக இப்போதும் இந்த எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறத நம்ம ஃபாசில் ஃபியூல் வழியாகத்தான் தயாரித்து வருகிறோம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்கலாம், இல்லை விக்கி, நம்ம சோலார் இல்லாட்டி இந்த மாதிரி விண்டு மில்லெல்லாம் பயன்படுத்துகிறோமே அப்படின்னு கேட்டால், உலகத்தில் உருவாக்கக்கூடிய கரண்ட் இல்லாட்டி நம்ம பயன்படுத்த வேண்டிய அந்த எலக்ட்ரிசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த எலக்ட்ரிசிட்டியில் 1% சோலார் பவரும் 5% விண்டு மில்லுமா மட்டும்தான் இருக்குது. ஓவராலாக வெறும் 6% மட்டும்தான் இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டியில் ரினியூவபிள் சோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துகிறோமே தவிர, மீதம் இருக்கும் 94% உலக நாடுகள் முழுவதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். மீதம் இருக்கும் 94% இதே ஃபாசில் ஃபியூலை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எலக்ட்ரிக் கார்கள் பயன்படுத்துவதால் கார்பன் நியூட்ரலிட்டிக்கு வர முடியாது அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த கார் ஓடுறதுக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும். எலக்ட்ரிசிட்டி நம்ம ஃபாசில் ஃபியூல் வழியாக தான் செஞ்சுட்டு இருக்கோம். இல்லை 2035லேயே நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரியான கார்பன் நியூட்ரலிட்டி வடிவத்துக்கு மாற்றிடுவோம் அப்படின்னு வைத்துக்கொண்டால் கூட, இங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணணும். என்டையர் வேர்ல்டில் கார்பன் நியூட்ரலிட்டிக்கு திரும்ப வேண்டும் என்றால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பவர் கிரிட்டிலிருந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் கார்களில் சார்ஜ் பண்ணக்கூடிய சார்ஜிங் போர்ட் வர எல்லாத்தையுமே நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுக்காக நம்ம என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கும்? நிறைய சாலைகள் அமைக்க வேண்டியிருக்கும். நிறைய சாலைகளில் இந்த மாதிரி எலக்ட்ரிக் சார்ஜிங் போர்ட் அப்படிங்கிறது அமைக்க வேண்டியதாக இருக்கும். நிறைய மரங்களை வெட்ட வேண்டியதாக இருக்கும். இது எல்லாமே வெறும் கிளைமேட் சேஞ்சை பாதிக்குமா, பாதிக்காதா? பெரிய கேள்விதானே. பெரிய அளவில் அது கிளைமேட் சேஞ்சை பாதிக்கும். சரிப்பா, இதெல்லாம் விட அடுத்ததாக மெயினாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? வெல் டு டேங்க் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது தான். வெல் டு டேங்க் எஃபிஷியன்சி இந்த வேர்டை நீங்கள் படிச்சுக்கோங்க. நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய சர்க்கியூட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சர்க்கியூட்ஸ் ஒரு இடத்துல எலக்ட்ரிசிட்டியை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அந்த இடத்துலேருந்து அந்த எலக்ட்ரிசிட்டியை வேறொரு இடத்துக்கு கொண்டு வரோம். அப்படி கொண்டு வந்த எலக்ட்ரிசிட்டியை நம்ம கார்கள்லாம் பயன்படுத்துறதுக்காக சார்ஜ் பண்ணுறோம். அப்போது இந்த வெல் டு டேங்க் அப்படின்னு சொல்கிற ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாக்கெட் வர கொண்டு வரக்கூடிய இந்த எலக்ட்ரிசிட்டியில் எவ்வளவு வீணாக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 60% எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது வீணாக்கப்படுகிறது. இல்லை அந்த அளவுக்கு எஃபிஷியன்சியாக நம்ம பயன்படுத்த மாட்டோம். அதாவது இங்கே 100% கரண்ட் இருந்துச்சுன்னா நம்ம சாக்கெட்டுக்கு வரும்போது அது 38% தான் வருதே தவிர, மீதம் இருக்கும் எல்லாமே வெப்பமாகவோ, ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கிரேட் கண்டக்டிவிட்டி அப்படிங்கிற மெட்டீரியல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாததுனாலையும், நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லாததுனாலையும், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிவைசஸ் சரியில்லாத மெத்தடில் யூஸ் பண்ணியிருப்பதனாலையும் இப்படி எஃபிஷியன்சி அப்படிங்கிறது கம்மியாகுது. அப்போ இப்படி எஃபிஷியன்சி கம்மியாச்சுன்னா மறுபடியும் எலக்ட்ரிசிட்டிக்கு ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறது வரும். எல்லாமே எலக்ட்ரிக் கார்களாக மாறும்போது இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை விட பல மடங்கு எலக்ட்ரிசிட்டியை நம்ம நாடுகள் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ நம்மெல்லாம் எதை தேடி ஓட வேண்டியதாக இருக்கும்? கண்டிப்பாக அணு உலைகளை தேடி ஓட வேண்டியதாக இருக்கும். ஒரு அணு உலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை எந்த அளவுக்கு இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த விபத்தை நம்மளால் இப்போதைக்கு தடுக்க முடியுமா? அப்படி ஒரு விபத்து வந்தது என்றால் அதிலிருந்து மக்களை காப்பாற்றுவது எப்படி அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இன்றளவும் உலக நாடுகள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அங்கேயும் ஒரு ரிஸ்க் இருக்குது. சரி, இதெல்லாம் விட்டுருவிக்கி அந்த பேட்ரி பக்கம் நம்ம போகலாம். பேட்ரி பக்கம் நம்ம வாரோம். 500லேருந்து 700 கிலோகிராம் இருக்கக்கூடிய இந்த பேட்டரியில் லித்தியம் வேணும்னு சொன்னேன், கொபால்ட் வேணும்னு சொன்னேன். இதெல்லாம் எப்படி எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம ஆராய வேண்டும். பூமிக்குள்ளே இருந்து நிறைய இந்த லித்தியம் ஓர் அப்படிங்கிறதோ இல்லாட்டி கொபால்ட் ஓர் அப்படிங்கிறதோ நம்ம எடுக்க வேண்டும். கொபால்ட் ஓர் அப்படிங்கிறது தனியாக கிடைக்காது. அது காப்பர் மற்றும் நிக்கல் ஓரை நம்ம பிரித்து எடுக்கும் போது கிடைக்கக்கூடிய பை ப்ராடக்ட் தான் கொபால்ட் ஓர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரியான மணல்களை எடுப்பதற்கு கிட்டத்தட்ட 8 அடி ஆழம் இருக்கக்கூடிய ஓட்டைகள் அப்படிங்கிறது போடப்படும். சீனாலலாம் இப்போ அப்படி தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ நான் சொல்கிறது சீனாவில் மட்டும் செய்கிறது தான். சிலியில் வேறு மாதிரி செஞ்சிட்ருக்காங்க, டிஆர் காங்கோவில் வேறு மாதிரி செஞ்சிட்ருக்காங்க, அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவில் வேறு மாதிரி செஞ்சிட்ருக்காங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். எப்படி இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது எடுக்கப்படுகிறது, அதை எப்படி அவங்க பிரித்தெடுக்கிறார்கள் அப்படிங்கிற கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போதைக்கு சீனாவில் ஜியாங்ஸி அப்படிங்கிற ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் 8 அடி ஆழம் இருக்கக்கூடிய குழி அப்படிங்கிறது எடுப்பாங்க. அந்த குழி எடுத்த பிறகு அதுக்குள்ளே என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமோனியம் சல்ஃபேட் அப்படிங்கிற ஒரு ஆசிடை உள்ளே அனுப்புவாங்க. இந்த அமோனியம் சல்ஃபேட் என்ன செய்யும், அங்கே இருக்கக்கூடிய சாண்டி கிளே வடிவில் இருக்கக்கூடிய அந்த மண் இருக்குது பார்த்தீங்களா, அந்த களிமண் அப்படிங்கிறத இதை அரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு மறுபடியும் அதை பேக்காக வெளியில் எடுக்க ஆரம்பிப்பாங்க, வெளியில் எடுப்பாங்க.
அப்படி வெளியில எடுத்ததை மறுபடியும் நிறைய ஆசிட்ல அப்படியே குளிப்பாட்டுவாங்க. இப்படி நிறைய ஆசிட்ல குளிப்பாட்டின பிறகு மறுபடி கொஞ்சோண்டு நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த மாதிரியான எந்த ஒரு ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அவங்க எடுக்கிற நினைக்கிறாங்களோ அந்த ரேர் எர்த் எலமெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிக்கல் என்ன தெரியுமா? நம்ம 100 கிலோகிராம் அளவுக்கு மணல்களை எடுக்கிறோம் என்றால், அங்கிருந்து அந்த 100 கிலோகிராம் மணல் எடுக்கிறோன்னா அதில் 0.2% தான் ரேர் எர்த் எலமெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். இது ஒவ்வொரு ரேர் எர்த் எலமெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்டாக மாறும். மேக்சிமமாக 0.2 அளவுக்கு தான் இருக்கும். அப்போ மீதம் இருக்கும் 99.8 கிலோகிராம் அளவுக்கான அந்த மணலை நம்ம என்ன செஞ்சிருவோம்? திருப்பி நம்ம என்விரான்மெண்ட்லேயே கொட்டிடுவோம். பரவாயில்லையே, 100 கிலோகிராம் மணலை எடுத்துட்டோம், அதில் 0.2 கிலோகிராம் அளவுக்கான மணலை அதை தனியாக நம்ம ரேர் எர்த் எலமெண்ட்டாக மாற்றிட்டோம், 99.8 கிலோகிராம் மணலை திரும்ப கொடுத்துட்டோமே அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல நீங்கள் எடுக்கும்போது 100 கிலோகிராம் மணல் அப்படிங்கிறது நல்ல மண். திரும்ப நீங்கள் போட்டிங்க பார்த்தீங்களா 99.8 கிலோகிராம் அளவுக்கான அந்த மண், அது ஆசிடில் குளிப்பாட்டப்பட்ட என்விரான்மெண்ட்டுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய மணலாக இருக்கும். சரிப்பா, இந்த மண்ணை மறுபடியும் எதுக்காவது பயன்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தா வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. டெஸ்லா மாடல் ஒய் வகை கார்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பேட்டரியினுடைய எடை 1700 பவுண்ட் as per official statement, அதாவது 544 கிலோகிராம். இந்த 544 கிலோகிராம் அளவுக்கான பேட்டரி அவங்க தயாரிக்கணும் அப்படின்னா 12 டன் ஆஃப் ராக் ஆஃப் லித்தியம் அப்படிங்கிறத அவங்க குடைந்து எடுக்க வேண்டியதாக இருக்கும். 5 டன் கொபால்ட் மினரல்ஸ் வேண்டி அவங்க என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும்? நிறைய ஓர்ஸ் அப்படிங்கிறத எடுக்க வேண்டியிருக்கும். 3 டன் நிக்கல் ஓர் அப்படிங்கிறதும் 12 டன் காப்பர் ஓர் அப்படிங்கிறதையும் அவங்க எடுத்து அதில் இருந்து 26.5 பவுண்டு லித்தியம், 30 பவுண்டு நிக்கல் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வெளியில் பிரித்து எடுப்பாங்க. இப்படி பிரித்து எடுக்கிறதுக்கு அவங்க அங்கே நிறைய மணல் இருக்கும். நான் சொன்ன அந்த சீனாவில் இருக்கக்கூடிய ரீஜன் களிமண் பகுதி அப்படின்னு சொன்னேன். ஆனால் மீதம் இருக்கும் ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்லாம் கிடைக்கக்கூடிய பகுதிகள் பாறைகளாக இருக்கும். அப்போ இந்த பாறைகளை வெட்டி எடுக்க வேண்டும், குடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுக்காக பயன்படுத்தக்கூடிய கேட்டர்பில்லர் 994A அப்படிங்கிற வெஹிக்கிள், இந்த வெஹிக்கிள் மட்டுமே 250லேருந்து 775 கேலன்ஸ் ஆஃப் டீசல் அப்படிங்கிறத 12 மணி நேரத்துக்கு குடிச்சு தீர்த்துரும். இதனால் ஏற்படக்கூடிய புகை. அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல இருந்து மண்ணை வெளியில் எடுத்து கொண்டு வந்து வேறொரு இடத்துல போட்டு மறுபடியும் ஆசிடிஃபிகேஷன் பண்ணி அப்படின்னு சொல்லி நிறைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபாசில் ஃபியூவல் இதெல்லாம் இந்த ஒரு பேட்டரி உருவாக்குறதுல அந்த பேட்டரியால் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள்ல இல்லாட்டி அழிவுகளை சேர்க்கப்பட வேண்டிய காரணிகள். சும்மா பேட்டரியை மட்டும் வந்துடாதுல, பேட்டரி சும்மா பூமிக்குள்ள இல்லைல்ல, அந்த பூமியில் இருக்கக்கூடிய மணல்லாம் எடுக்கிறதுக்கு இவ்வளோ கார்பன் டை ஆக்சைடை நம்ம வெளியேற்றி கொண்டிருக்கிறோம். இந்த பேட்டரியினுடைய ஆயுஸ் எவ்வளவு தெரியுமா? 10 வருடங்கள் இல்லாட்டி 15 வருடங்கள். ஆனால் கரெக்டாக 10 வருடங்கள் இருக்கக்கூடிய ஒரு பேட்டரியை நம்ம பயன்படுத்தும் போது முதல் 7 வருடங்கள் இந்த பேட்டரியை தயாரிப்பதற்காக வாகனங்கள், மின்சாரம் இப்படிலாம் நம்ம பயன்படுத்தும் போது கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போச்சு பார்த்தீங்களா, அதை சமப்படுத்துவதற்கு 7 வருடங்கள் எடுத்துரும். அப்படி சமப்படுத்தின பிறகு அடுத்த 3 வருடங்கள் தான் நாம் கிரீன் எனர்ஜி, கிளீன் எனர்ஜி அப்படிங்கிற எனர்ஜியை பயன்படுத்த தொடங்குவோம். அப்படி தொடங்கின 10வது, அதாவது அந்த 3வது வருடத்துக்குள்ளேயே என்ன ஆயிரும்? அந்த பேட்டரியை நம்ம என்ன செஞ்சிருவோம்? டீகம்போஸ் பண்ணிடுவோம், இல்லாட்டி வெளியில் தூக்கி போட்டுட்டு அடுத்த பேட்டரியை வச்சிருவோம். இப்போ இந்த 500 கிலோகிராம் இருக்கக்கூடிய பேட்டரியை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கான நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. வெளிநாடுகள் எல்லா நாடுகளையும் இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஒரு சில நிறுவனங்கள் மட்டும்தான் கை தேர்ந்தவைகள். வீட்டுக்கு ஒரு எலக்ட்ரிக் கார்கள் வந்து விட்டது, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் வந்துருச்சுன்னா அதுலேருந்து வெளியேற்றப்படக்கூடிய பேட்டரியை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கோ அதனால் ஏற்படக்கூடிய என்விரான்மெண்ட் எஃபெக்ட், அதனால் ஏற்படக்கூடிய பொல்யூஷன் இதெல்லாம் பற்றி இன்றைக்கும் நம்ம ஸ்டடி மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோமே தவிர அதில் ஒரு கிளாரிட்டி நம்முடைய விஞ்ஞானிகளுக்கே இல்லை. இதுவே இப்படி இருக்குன்னா இனி வரக்கூடிய பதிவு இதை விட கொஞ்சம் பகீர் கிளப்பக்கூடிய பதிவாக இருக்கும். அடுத்த பதிவுக்காக காத்திருங்கள். ஓரளவு கொஞ்சம் உண்மைகளை நான் இங்கே சொல்லியிருக்கேன். பல உண்மைகள் இங்கே மறைக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் சில உண்மைகள் அடுத்த பாகத்தில் காத்திருங்கள். நிறைய நண்பர்களுக்கு பகிருங்க. இதுக்கான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இது பயம் காட்டுறதுக்கான பதிவு கிடையாது. இது எல்லாத்தையுமே மனிதர்களால் டேக்கிள் பண்ண முடியும். அதற்கான ஐடியா நம்முடைய மாணவ மாணவிகளிடமிருந்து பிறக்கட்டும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.